அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வீட்டிலேயே திரிபோசா செய்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். சோளம் மா எடுத்து வச்சுருக்கிறோம். சோளமாயும் போடலாம், மாவாயும் போடலாம். அதோட பயறு, சோயா மீட், சிவப்பு பச்சை அரிசி, அப்படி எல்லா பொருட்களும் நாங்கள் எடுத்துட்டோம். இனி ஒவ்வொன்றையும் அளவு பார்த்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் வறுத்தெடுக்கணும். இப்போ சட்டியில் போட்டு வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். சோயா மீட், அப்படியே சோளமா, அதோட பயறு எல்லாமே வறுத்தெடுத்துட்டோம். இனி அரைச்செடுக்கணும். கிரைண்டரில் போட்டு ஒவ்வொரு பொருட்களையும் சம அளவில் நான் எடுத்து போட்டு முதல்ல அரைத்தெடுக்க போகிறோம். எல்லா பொருட்களையும் இப்போ கிரைண்டரில் போட்டுட்டோம். இனி அரைத்தெடுப்போம். அரைத்து முடிந்ததும் அரிதட்டால் நாங்கள் அரிச்செடுக்கணும். அப்போ தான் அந்த தூளுகள் எல்லாம் வரும். இப்போ கிரைண்டரில் போட்டுட்டோம், அரைச்சிட்டோம். மா எப்படி இருக்குன்னு பாருங்க. அரிதட்டால் அரிச்செடுப்போம். இப்போ மா அரிச்செடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. திரிபோசா மா தயாராகிட்டு இனி நாங்கள் கொஞ்சமாக எடுத்து குழச்சி சாப்பிட போகிறோம். குழச்சி சாப்பிடும்போது நிடோ மாவையும் சேர்த்து குழச்சா மிகவும் சுவையாக இருக்கும் திரிபோசா. அதுக்கு கரும்பு சீனி எடுத்துருக்கிறோம், தேங்காய்ப்பூ, அதோட கொஞ்சமாக தண்ணியும் தேவை. சுடு தண்ணி தான் நாங்கள் பாவிச்சோம். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு குழச்சி போட்டு சாப்பிட போகிறோம். ஓவியா டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.